Hi guys, welcome to the Woke Logic channel. வின்டர் சீசன்ல குளிர் எடுத்தாலும் ஐபிஎல் ஃபீவருக்கு மட்டும் பஞ்சமே இல்ல. ஸோ நாம இங்க எதுக்கு கூடியிருக்கோங்கிறது நான் சொன்னதுக்கே புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. எஸ், ஐபிஎல் மினி ஆப்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கு. சுட சுட எல்லா டீம்ஸும் ரெடியா இருக்காங்க. நம்ம வந்து ரோஸ் பண்றதுக்கோ அலசி ஆராயவோ. நான் மொத்தமா 7 பேரை கூப்பிட்டேன். 7 6 ஆச்சு, 6 5 ஆச்சு. எல்லாம் அவ்வளவு பிஸியா இருக்காங்க. 5 சாலை இப்ப கடைசியில லாஸ்ட் மினிட்ல இப்ப 3 பேர் சேர்ந்திருக்கோம். ஸோ இங்க என் கூட இருக்கிறது வந்து ஒரு ஒரு கலக்கலான ஒரு டீம். ஏன்னா தர்ஷன் ப்ரோ ஒரு ஆர்சிபி ஃபேன், பிரகாஷ் ப்ரோ ஒரு எம்ஐ ஃபேன், எல்லோ கலர் போட்டிருக்காரு ஏமாந்துடாதீங்க, அந்த ஒரு மொரட்டு ரோஹித் ஃபேனு. தலை என்ன என்ன தலையாட்டுறீங்க? எம்ஐ ஃபேன் அவ்வளவுதான், ரோஹித் ஃபேன்லாம் கிடையாது. பிடிக்கும் அவ்வளவுதான். ஒரு ஒரு கோலி ஃபேன், ஒரு ரோஹித் ஃபேன், ஒரு தோனி ஃபேன், இந்த மாதிரி ஒரு ட்ரையோ எந்த வீடியோலயாவது கிடைக்குமா யாருக்கு? ஆமா அப்பா, நான் ஏபிடி சொல்லணுமா? புதுசா கேக்குற மாதிரி கேக்குறீங்க. சரி, ஓகே. இந்த கலக்கலான காம்போ வந்து எதுக்கு இங்க கூடி இருக்குன்னா, இந்த 10 டீம்ஸை வந்து அலசி ஆராயிட்டா, அதுவும் இவங்க 2 பேரும் ஒரு டீமை வெற்றி செய்யணும்னு ரெடியா இருக்காங்க வேற. பட் நாம அந்த ஆர்டர்ல போறதா இல்லை கைஸ். நாம ஃபர்ஸ்ட் வந்து போன வருஷம் பாயிண்ட்ஸ் டேபிளுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம போறோம். அந்த ஆர்டர்ல தான் போறோம். ஸோ நாம வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டிய முதல் டீம் எது என்றால் ஆர்சிபி. ஈசாலா கப்பு நம்மதேவான்னு தெரியல, மறுபடியும் நம்மதேவான்னு தெரியல. ஸோ சொல்லுங்க, ஃபேன் கிட்ட ஆர்சிபி பத்தி கேட்கறதா இல்ல எம்ஐ ஃபேன் கிட்ட ஆர்சிபி பத்தி கேட்கறதா தெரியல. தர்ஷன் ப்ரோ நீங்களே சொல்லுங்க. நான் ஸ்டார்ட் பண்றேன். ஆக்சுவலி இப்போ நம்பர் 3 வந்துட்டு தேவதத் படிக்கல் பதிலா இப்போ வெங்கடேஷ் ஐயர் வர மாதிரி தான் இருக்கும். ஒரு ஆல்ரவுண்டிங் ஆப்ஷன் கூட, ஒரு ஓவர் 2 ஓவர் போடுற மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ப்ளோசிவ் பேட்ஸ்மேனும். ஸோ அப்படிதான் பார்த்துக்காங்க. ஸோ அந்த டாப் 4ல எங்க வேணாலும் ஆடலான்னு, யாருக்காச்சும் இன்ஜுரி ஆனா கூட கொண்டு வரலாம் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு எஸ்டிஆரும் ஆட மாட்டான், மங்கேஷ் யாதவ் தான் ஆடணும். ஓவரால் பார்க்கும்போது இட் வாஸ் வெரி குட் ஆப்ஷன். பிகாஸ் பேக்கப்ஸ் எடுத்து வச்சிருக்கோம். ஃபில் சால்ட்டுக்கு இன்ஜுரி ஆனா ஜார்டன் காக்ஸ் இருக்காங்க. ஏஸ்லூடுக்கு இன்ஜுரி ஆனா ஜேக்கப் டஃபி இருக்காங்க. ஜேக்கப் டஃபிக்கு இன்ஜுரி ஆச்சுன்னா துஷாரா இருக்காங்க. ஸோ அதுக்கு வச்சு இல்லாமல் கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க. பட் எனக்கு யாருக்கும் ஐடியா இல்லை. மங்கேஷ் யாதவ் மட்டும் தெரியும், மற்றபடி மீதி யாருமே எனக்கு அவ்வளோ ஐடியா இல்லை. ஸோ ஓவரால் பார்க்கும்போது ஆல்ரெடி ஒரு நல்ல கோர் ஸ்குவாட் இருக்கு, சில பேக்கப்ஸும் இருக்காங்க. ஸோ இட்ஸ் எ வெரி குட் இதுதான் சொல்லுவேன், ஆப்ஷன் தான் சொல்லுவேன். ஏங்க வெங்கடேஷர் வாங்கிட்டு நீங்க வந்து தம்ஸ் அப் என்ன டபுள் தம்ஸ் அப் கொடுத்துட்டு ஜாலியா இருப்பீங்கன்னு பார்த்தேன். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க பிரகாஷ் ப்ரோ. சரி, உங்களுக்கு ஏதாவது வீக்னஸ் தெரியுதா இந்த டீம்ல பிரகாஷ் ப்ரோ? டீம்ல எனக்கு வீக்னஸ்னா, எனக்கு அகைன் அவங்க அந்த ஸ்பின் டிபார்ட்மெண்ட் வந்து போன சீசன் இருந்து அதே 2 பேர் நம்பி இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. அவங்க 2 பேரும் ஒரு எக்ஸ்பர்ட் ஸ்பின்னர்ஸ் கிடையாது. பட் நல்லா டெலிவர் பண்ணாங்க போன சீசன். அதே மாதிரி இந்த சீசன் டெலிவர் பண்ணுவாங்களான்றது அந்த விஷயத்துல என் ஃபிங்கர்ஸ் கிராஸ். ஆனா ஓவரால் டீம் அவங்க செலக்ஷன் வைஸ் வெங்கடேஷ் ஐயர் வந்து கன் பிக். நீங்க சொன்ன மாதிரி டபுள் தம்ஸ் அப் இருக்கு. வாய்ப்பே இல்லை, அதெல்லாம் அடிச்சுக்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு பிக்கு. ஸோ என்ன ப்ரோ, ஈசாலா மறுபடியும் நம்மதேவா செகண்ட் டைம் வந்துருவாங்க போல இருக்கு. என்ன ப்ரோ டாப் ஆர்டர் அது? ஃபில் சால்ட், விராட் கோலி, வெங்கடேஷ் ஐயர், ரஜத் பத்திதாரு. ஆக்சுவலி போன வருஷம் ஏன் அவங்க ஜெயிச்சாங்க யோசிச்சு பாருங்க. இப்போ படிக்கல்ல அடிச்சான் ப்ரோ. அவங்க நம்ம எல்லாருமே ஒரு மாதிரி நினைச்சோம், படிக்கல் வந்துட்டு சும்மா இந்த ஷாட் மட்டும் தான் அடிச்சிட்டு இருப்போம் ஆஃப் சைட்ல அப்படின்னு. ஆனா எல்லா சைடும் அடிச்சா நல்லா டெலிவர் பண்ணா. அதுக்கப்புறம் மயாங்க் ரீப்ளேஸ்மெண்டா வந்து அவனும் டெலிவர் பண்ணான். யாரு ஃபார்முக்கு கூட்டிட்டு வந்தான்னு மறந்துட்டீங்களா நீங்க? படிக்கல யாரு ஃபார்முக்கு கூட்டிட்டு வந்தது நல்லா ஞாபகம் வச்சு சொல்லுங்க. சிஎஸ்கே எப்பயா ரெண்டுமே ஓப்பனிங் சிஎஸ்கே. ஆக்சுவலி இந்த வீடியோ நோட்டீஸ் பண்ணீங்களா? சிஎஸ்கே ஃபேன் நான் ரெட் கலர் போட்டிருக்கேன், ஆர்சிபி ஃபேன் அவரு இருக்காரு. இதுல இருந்தே தெரிஞ்சுக்கோங்க மக்களே, நாங்க எந்த டீம் சப்போர்ட் பண்ணாலும் எங்களுக்கு மற்ற டீம் பிடிக்கும். அதுதான் ஓக் லாஜிக்கோட அழகு. ஸோ நம்ம அடுத்த டீம் போயிடலாம். அடுத்த டீம் வந்து பிபிகேஎஸ். பிபிகேஎஸ் வந்து எங்கடா இருக்கீங்க, இருக்கீங்களாடா அப்படின்னு தேட வச்சுட்டாங்க நம்மள ஆப்ஷன்ல. ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹிஸ்டரி நீங்க சொல்ற மாதிரி அவனுங்க தேட வச்சாங்க. ஏன்னா எப்பவுமே அவனுங்க தான் புள்ளி பண்ணுவானுங்க மத்தவங்க எல்லாரையும். ஃபர்ஸ்ட் நிறைய வச்சுக்கிட்டு வாங்கடா எங்க கூட மோதுக்கலாம் அப்படின்னுவாங்க. அது மாதிரி இந்த வாட்டி ஆனா ரொம்ப அமைதியா இருந்தாங்க. அவங்க கோச் ரிக்கி பாண்டிங்கும் வரல. கேட்டா நான் ஆஷஸ் கமெண்ட்ரியில இருக்கேன், இருக்கிற 4 பைஸ் தானே, அதை நீங்களே எடுத்துக்கோங்கன்னு ஸ்ரேயஸ் ஐயர் அனுப்பிச்சு வச்சுட்டாரு. எனக்கு வந்து ப்ரோ எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா,
ஸ்ரேயஸ் ஐயர் வந்து துபாய்க்கு பிக்னிக் வர்றதுக்காக மட்டும்தான் பஞ்சாப் வந்து இந்த ஆப்ஷனுக்கு வந்து கேட்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கே ஏன்னா எப்படி சொன்னீங்கன்னா அந்த 2.5 கோடி வச்சுக்கிட்டு வந்தானுங்க வந்தானுங்களே அவனுங்களுக்கு செலவே 10 கோடி இருக்கு வந்துட்டு போறதுக்கு. அதெல்லாம் அது நம்ம வருவோம். அதுக்கு அது அடுத்த டீமுக்கு வருவோம் நம்ம. இவங்க சொல்லுங்க நல்லா பண்ணாங்க. அவங்களோட ஆஸ்திரேலியன் அவுட் போஸ்ட இன்னும் எவ்வளவு பெருசாக்குனாங்க அதை பத்தி. ஆல்ரெடி ஒரு ஒரு சின்ன ஒரு ஆஸ்திரேலியா வச்சிருக்காங்க. நல்ல ஒரு மிச்சல் ஓவன், வாட்லெட் அப்புறம் ஸ்டாய்னிஸ்ன்னு. இப்ப வந்து கானலி வந்து எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணோம். இந்த ஆக்ஷன்ல ஒரு கண்டிப்பா ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாருன்னு. அதே மாரி இவங்களும் எஸ்ஆர்எச் தான் போவாங்கன்றது நம்ம ஆல்மோஸ்ட் வெயிட் பண்ணிட்டோம். அதே மாரி இவங்க கரெக்ட்டா போனாங்க. வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க. கரெக்ட்டா பிக் பண்ணாங்க. கானலிய பிக் பண்ணாங்க. ஓ! அவங்க ஜார்ஜ் இங்கிலீஷ், கிளென் மேக்ஸ் 2 ஆஸ்திரேலியன்ஸ் போனாங்க. அதுக்கு 2 ஆஸ்திரேலியன்ஸ் வாங்கிட்டானுங்க கரெக்ட்டா. ஆமா. அதாவது நீ போ நீ வா அப்படிங்கிற மாதிரி ரிக்கி பாண்டிங் அந்த டேபிள்ல வரலனாலும் எனக்கு எல்லாரும் மூஞ்ச பார்த்தாலும் ரிக்கி பாண்டிங் வருது அப்படின்னு அந்த டேபிள்ல. ஏன்னா தெரிஞ்சிச்சு எப்படியும் உங்க ஆஸ்திரேலியன்ஸ் தான் எடுக்க போறாங்க. எந்த அளவுக்கு என்ன ப்ரோ, யாராவது ஆஸ்திரேலியன்ஸ் சொன்னாங்கன்னா நம்ம கேள்வி எல்லாம் யாரு பிக் பண்ண பஞ்சாப் பிக் பண்ணுவாங்களா மாட்டாங்களா கேள்வி ஒரு வாட்டி. டெலிவரி யாரையும் பண்ணிட்டாங்க. யாரையும் எடுக்க ட்ரை பண்ணாங்க, ஒரு இதுக்கு போனாங்க விட்டாங்க. யாருன்னு தான் ஞாபகம் வர மாட்டேங்குது. ஏதோ ஒரு ஆஸ்திரேலியனுக்கு வந்து நல்லா பிட் பண்ணாங்க, பட் ஆனா விட்டுட்டாங்க லாஸ்ட் மினிட்ல. கேமரான் கிரீனா? ஜி இப்ப நாங்களே ஒரே பிட் போட்டு நிறுத்திட்டாங்க. அது வந்து அது பேசுவோம், நம்ம அதுக்கு அடுத்து வருவோம். ஆமா. வேற என்ன? துவாஷியஸ் பிக்கும் நல்ல பிக்கு. ஆஃப்டர் தட் இந்தியன் பிளேயர்ஸ் 2 பேர் பிக் பண்ணாங்க. எனக்கு அவங்கள பத்தி ரொம்ப ஷூரா தெரியல. பட் ஆல்ரெடி அவங்க டீம் செட் அவங்கலாம் உள்ள ஆடுவாங்களான்னு தெரியல. பட் இந்த 2 பிரவீன் துபேன்னு. பிரவீன் துபே கரெக்ட். ஓகே, டூ தர்ஷன் டீசன்ட் ப்ரோ பிக். தம்ஸ் அப்பா எப்படி ஃபிங்கர்ஸ் கிராஸ்டா எப்படி தெரியலையா? உங்களுக்கு தெரியலையா எப்படின்ட்டு? தெரியல. நான் வந்து பிக் பேஷ் லீக்லாம் அவ்வளவு பார்க்க மாட்டேன். சோ கூப்பர் கார்னலி எப்படி ஆடுவான்னு எனக்கு அவ்வளவு ஐடியா இல்ல. பென்டாஷஸ் அவன் ஒரு நல்ல அவன் பவுலர். இந்தியா கொஞ்சம் இந்தியா ஆஸ்திரேலியா ஆடினானே அவன். விராட் கோலி அடிச்சிருக்க அப்புறம் ஆஃப் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். விராட் கோலி விக்கெட் எடுத்தானா கூட எனக்கு ஞாபகம் இல்ல. அவன் பவுலிங் போட்டான், ஏதோ டீசெண்டா போட்டான். பட் அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்ல ப்ரோ. அவங்களுக்கு தேவை அந்த 4th ஃபாரினர் தான். நல்ல டீசன்ட் பிக். பேட்டிங்கும் ஓரளவுக்கு ஆடுவாங்க. நல்ல பவுலிங் போடுவாங்க. நீங்க பஞ்சாப் யாராவது போவாங்கன்னு நினைச்சு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க, ஆனா அவங்க போகாம இருந்தாங்கிற மாதிரி யாராவது? நான் ஆக்சுவலி ஒரு பிளேயர் போவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். நீங்க இந்த மாதிரி நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா பஞ்சாப் யாருக்காவது போவாங்கன்னு? சாஹில் அரோராக்கு போவாங்கன்னு நினைச்சேன். ஒரு அன்கேப்டு பிளேயரா திரும்ப எடுப்பாங்க. கரெக்ட். ஆடியில் எல்லாம் ஆக்ஷன்ல வருவாருன்னு எனக்கு அங்க பார்த்துதான் தெரியும் யார் என்ன அப்படின்ட்டு. இல்ல பட் அன்கேப் பிளேயர்ஸ் எல்லாம் வந்து போவாங்கன்னு தெரியும். எதிர்பார்க்கல. அது நம்ம வருவோம். இப்பவே எல்லாத்தையும் பேசுறா அப்புறம் என்ன பண்றது? சரி, ஓகே ப்ரோ. தர்ஷன் ப்ரோ, பஞ்சாப் கிங்ஸ் பத்தி ஏதாவது வீக்னஸ் இருக்கா? அவங்க டீம்ல ஏதாவது வீக்னஸ் இருக்கா சொல்ற மாதிரி? லாஸ்ட் சீசனே சூப்பரா பண்ணாங்க. அவங்களுக்கு அன்பார்ச்சுனேட்லி எங்க ஃபைனல்ஸ்ல கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. மத்தபடி நல்லா தான் ஆடினாங்க ஃபுல் சீசனும். ஸோ வீக்னஸ் பெருசா எதுவுமே இல்லையே ப்ரோ. லோ டோட்டல்ல டிஃபெண்ட் பண்ணாங்க, ஹை ஸ்கோரும் பண்ணாங்க. அப்ப நீங்களும் ஒரு ப்ராப்ளம் இப்போ ஜாஸ் இங்கிலீஷ் தான் போயிட்டான். ஸோ பட் அந்த வாய்ட் யார் ஃபில் பண்ண போறாங்கன்னு தான் பார்க்கணும். பாதி மேட்ச் தான் ஆடினாங்க. ஆமா, ஆக்சுவலா பாதி மேட்ச் லேட்டர் பார்ட் ஆஃப் தி சீசன் தான் அவன் ஆடினான். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப மிஸ் பண்ண மாட்டாங்க. நல்லா அந்த ஒரு மேட்ச்லாம் அடிச்சு கொடுத்தான். எம்ஐ கூட ஒரு மேட்ச்லாம் செமையா அடிச்சான். இந்த மேட்ச் தான் அந்த கரெக்டா அந்த 14th மேட்ச் நினைக்கிறேன். அந்த மேட்ச் ஜெயிச்சா டாப் 2 போவாங்கங்கிற மாதிரி கரெக்டா அவங்க கொடுப்பாங்க அந்த மேட்ச். பட் இல்ல டாஸ் இங்கிலீஷ் வச்சு ஒரு சம்பவம் ஒண்ணு பண்ணாங்க. அதை பத்தி பேசுவோம் அப்புறம். ஸோ எனக்கும் பஞ்சாப் வந்து தம்ஸ் அப் தான். ஏன்னா அவங்க எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு வேல்யூ இல்ல. எடுக்கிறது வச்சு ஆனா நல்ல பிக்ஸ் தான் எடுத்திருக்காங்க. கூப்பர் கார்னலி, பென் வாஷியர்ஸ் எல்லாம் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன். நல்ல பிளேயர், அவன் நல்ல ஆல்ரவுண்டர், நல்ல பவர் பிளேல போடுவான். மார்க்கோ யான்சனுக்கு வந்து பென் வாஷியர்ஸை வந்து ரீப்ளேஸ்மெண்டா வச்சிருக்காங்கன்னா இந்த டீமோட லக்ஸரியை பாத்துக்கோங்க. சில டீம்ஸ்லாம் இன்னும் ஆல்ரவுண்டர் யாருன்னே தெரியாம சுத்திக்கிட்டு இருக்கு இன்னும். ஸோ தட் இஸ் இட் ஃபார் பஞ்சாப் கிங்ஸ். பட் மேபி அவங்க ஏதாவது ஒரு ஸ்பின் பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸ் போவாங்க. ஏன்னா கிளென் மேக்ஸ்வெல் போயிட்டான். அண்ட் யசுவேந்திர சாஹல் போன வருஷம் ஆன் அண்ட் ஆஃபா இருந்தான். ஆஃபா இருந்த டைம்ல ரொம்ப ஆஃபா இருந்தான். ஸோ மேபி ஒரு பேக்கப் எடுப்பாங்க. மேபி ஒரு ஹசரங்கா மாதிரி யாரையாச்சும் எடுத்து செகண்ட் விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் எடுப்பாங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ராகுல் சஹருக்கு போனாங்க, ஓரளவுக்கு போனாங்க. கரெக்ட். ராகுல் சஹருக்கு போனாங்க. சிஎஸ்கே ரொம்ப ஸ்ட்ராங்கா பிக் பண்ணிட்டாங்க. ஆமா.
ஸோ தட் இஸ் இட் ஃபார் பஞ்சாப் கிங்ஸ். நாம அடுத்து பார்க்க போற டீம் வந்து த பல்டான்ஸ். வாங்க, என்டர் த ஃப்ரே மிஸ்டர் பிரகாஷ், த ஒன் அண்ட் ஒன்லி எம்ஐ பாட்காஸ்ட். கமான். குவிண்டன் டிகாக் எடுப்பாங்க. குவிண்டன் டிகாக் வந்து 1 crore பேஸ் பிரைஸ்ன்னு செட் பண்ணப்பவே எனக்கு தெரிஞ்சு போச்சு. இது வந்து ஆல்ரெடி பிளான்டு தான் அப்படின்ட்டு. ஆனா வந்து யாருமே பிட் பண்ணது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அது எப்படி குவிண்டன் டிகாக் யாரும் பிட் கூட பண்ணல. டெல்லிலாம் இருந்துச்சு அவங்களுக்கு. 2-3 ரீசன். இந்த நடுவுல இன்டர்நேஷனல் கிரிக்கெட் விட்டு போன உடனே வந்துட்டு ஒரு டச் இல்ல. நீங்க திரும்ப ரிட்டர்ன் வரும்போது. இப்போதான் வந்து திரும்ப அடிக்கிறான் எனக்கு தெரிஞ்சு. ரொம்ப நாள் கழிச்சு கூட. கரெக்ட்டா ஸோ லோக்கல் லீக்ஸ்லலாம் ஆடிட்டு தானே ப்ரோ இருந்தான். T20 லீக்ஸ்லாம் ஆடிட்டு தான் இருந்தான்னு நினைக்கிறேன். பட் அவ்வளோ பெரிய பெர்ஃபார்மன்ஸ்லாம் இல்ல ப்ரோ எனக்கு தெரிஞ்சு. பட் ஆனாலும் பேஸ் பிரைஸ் செம பீக்கா தான். ஏன்னா பேஸ் இப்போ நிறைய பிரைஸ் டச்சா ரொம்ப இருக்கான். நான் இன்னும் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணல. இப்போ போன வாட்டியே 4 crores தான் போனான். சரி அட்லீஸ்ட் ஒரு 2.5 வேணும்னா எம்ஐ எடுக்கிறதுக்காகவே 1 crore பீட்டு போடுறோம். இந்தியா கூட கன்சிஸ்டண்டா அடிக்கிறோம். என்னமோ தெரியும், சரியா படல. என்னமோ தெரியும். அவங்க வந்து பிளான் பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட். அதனால தான் 1 crore நீ குறைச்சி வை, நாங்க உன்னை கண்டிப்பா எடுத்துறோம்னு. அவன் பேஸ் பிரைஸ்ல கிடைச்சது இன்னும் அவங்களுக்கு அட்வான்டேஜா போயிடுச்சு. அடுத்து ஒரு 4-5 unknown பிளேயர்ஸ் ஆஸ் யூசுவல் எடுத்திருக்காங்க. அன்கேப்டு பிளேயர்ஸ் பிட் பண்ணாங்க. 35-40 lakhs உடனே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆமா. பிட் பண்ணவங்க ஜி, நீங்க சொல்றதுல ஒண்ணுமே கிடையாது. ஆமா. ட்ரேட்லயே ஆக்சுவலா முடிஞ்சிருச்சு அவங்களுக்கு. முக்காவாசி வேலை முடிஞ்சிருச்சு. 90% முடிஞ்சிருச்சு. செம்ம தக்லைஃப் மொமெண்ட் ப்ரோ. அந்த அந்த செகண்ட் 2 கோடி வச்சுட்டு இவன் பண்ற அலம்பர தாங்க முடியல. அதுதான் வந்து என் ரீசன் சொன்னார்ல, அவர் வந்து வேல்யூ பண்றாராம் அந்த பிளேயர. அதனாலதான் வந்து நீங்க எப்ப ஆக்ஷனுக்கு வந்தாலும் நாங்க வந்து உங்களுக்காக பேட்டில் பண்ணுவோம்னு சொல்லி காமிச்சிருக்காரு அத. இப்ப ரீசன். மத்தபடி டீம் எனக்கு ஆனா ஸ்டில் நான் வந்து எனக்கு மும்பை இந்தியன்ஸ பத்தி சொல்லணும்னா, அந்த காம்பினேஷன் எனக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல. ஆனா அவங்க அவங்க ஃபாரின் பிளேயர்ஸ் எல்லாமே ஒருத்தருக்கு இன்னொரு ரீப்ளேஸ்மெண்ட்ன்ற மாரி வச்சிருக்காங்க. குவிண்டன் டிகாக், மெக்கல்டன், போல்ட்டு, பாஷு, அலாகசன்பர், சாண்ட்னர், வில் ஜாக்ஸ், ரூதர்ஃபோர்டுன்னு. ஆனா இவங்க எந்த காம்பினேஷன்ல ஆடுவாங்கன்னு எனக்கு தெரியல. இப்ப நான் கரெக்ட்டா 4 பேர் தான் ஆட முடியும்னா, சாண்ட்னர், கசன்பரா இல்ல வில் ஜாக், சாண்ட்னர், போல்ட்டு, குவிண்டன் டிகாக்கா என்னன்னு தெரியல. குவிண்டன் டிகாக்கும், போல்ட்டும் ஷுவரா ஆடுவாங்க. அது எனக்கு ஷூர். மீதி 2 பேர் அவங்க யார பிக் பண்ணுவாங்க? ரூதர்ஃபோர்ட பிக் பண்ணுவாங்களா? அப்ப மத்த பிளேயர்ஸ்லாம் எப்படி அந்த காம்பினேஷன் மாறும்னு எனக்கு தெரியல. ஐடியாவே இல்ல. இந்தியன் பிளேயர்ஸ் எங்க ஸ்லாட் ஆவாங்கறத பார்த்துட்டே கூட நீங்க ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ணலாம். உண்மை இது. நீங்க வந்து இப்ப இதுக்கே நீங்க குழம்புறேன்றீங்க. நான் ஒரு ஸ்குவாட் எடுத்து கொடுக்குறேன். அதுல யார் பிளேயிங் லெவல்ல ஆட மாட்டானே குழம்பு போய் நான் நிக்கிறேன். இந்த அது வந்து அது நேஷனுக்கே அது ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. அந்த அதுதான் டாப் ட்ரேட் பண்ணிருக்காங்க. ஆமா, செம்ம ட்ரேட் ப்ரோ. எப்பா, ரூதர்ஃபோர்ட ட்ரேட் பண்றது என்ன, லார்டு தாக்கூரை ட்ரேட் பண்றது என்ன. எனக்கு அதுக்கப்புறம் அதுலயுமே டவுட். எனக்கு லார்ட் தாக்கூர் வந்து தீபக் சஹருக்கு ரீப்ளேஸ் பண்ணிட்டோம்னு தோணுது. ஏன்னா தீபக் சஹர் எப்படியும் 14 மேட்சஸ் ஆட மாட்டான். அது எல்லாருக்கும் தெரியும். ஆனா இப்போ 2 பேரையும் ஆட வச்சாங்கன்னா அது வந்து அது எனக்கு சரியா வருமான்னு தெரியல. தாக்கூர் அண்ட் சஹர் அது கரெக்டா இருக்காது. சோ அதான் எனக்கு புரியல. வீக்னஸே இல்லன்னு சொல்லுவீங்களா இந்த ஆப்ஷன்ல? ஆப்ஷன் கழிச்சு நீங்க மும்பை ஸ்குவாட பாக்குறப்போ? இல்ல நான் பர்சனலா என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, எனக்கு அந்த போல்ட், பும்ரா 2 பேரும் ஓகே. அந்த 3rd பேசர் வந்து தீபக் சஹர் இருக்கிறது வந்து எனக்கு ஐ டோன்ட் ஃபீல். என்ன கேட்டா ரிலீஸ் பண்ணிட்டு வேற யாரையாவது ஒரு கன் பவுலருக்கு போயிருந்திருக்கலாம். பட் இந்த ஆக்ஷன்ல யாரும் கன் பவுலர்ஸ் அந்த மாதிரி பெருசா வரல எனக்கு தெரிஞ்சு. இருக்கிறது பத்தி சில பேர்லாம் அன்சோல்டா போவாங்கங்கிற அளவுக்குலாம் அவங்க மோசமான பவுலரான்னு கேட்டா எனக்கு தெரியலப்பா. உங்க 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 நீங்க தான் அவனை அன்னர்டே பண்ணீங்க. ஒரு பவுலர் நீங்க தான் அவனை அன்னர்டே பண்ணீங்க. அவங்க எங்க கிரவுண்ட்ல கேபார்க்ல வந்துட்டு 5 விக்கெட் ஃபால் எடுக்கிறான். அதுவும் எங்க எல்எஸ்சி இதுல எலிமினேட்டர்ல எடுக்கிறான். ஏன் ஒருத்த கூட பிக் பண்ண மாட்டீங்க? அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அது ஏன் யாரும் போல என்ன தெரியாம. இல்ல அது இன்ஜுரி ப்ரோன் தான் நினைக்கிறேன் ப்ரோ. இன்ஜுரி ரீசன் தான் பாக்குறாங்க. என்ன ப்ரோ மயக்க அத ரீடைன் பண்றானுங்க ஒரு டீம். அது ரிஸ்க் தான். அது எதுவுமே பண்ண முடியாது. ரிஸ்க் தான் எடுத்துருக்காங்க எல்எஸ்ஜி. அது வரும், எல்எஸ்ஜி பேசும்போது வரும். ஒரு சம டாபிக் இருக்கு. மாதிரி தெரியல. அவங்க வந்து ஒரு ஒரு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் மறுவாழ்வு நிலையமா மாறிட்டு இருக்காங்க. இந்த முடிஞ்ச மறுவாழ்வு அதான் ப்ரோ வரும். அதை பத்தி பேசுவோம். அவங்க டீம் வரும்போது பேசுவோம். எனக்கு அதுதான் ப்ரோ வீக்னஸா தெரியுது. அந்த 3rd பேசர் இப்ப தீபக் சஹர் என்ன மாதிரி பவுலர்னா பவர் பிளேல போற பவுலர். ட்ரெண்ட் போல்ட் பவர் பிளேல போற பவுலர். ஹர்திக் பாண்டியா எடுத்துட்டீங்கனாலும் பவர் பிளேல தான் அவனுக்கு ஸ்விங் ஆகும். 3 பேர் வந்து பவர் பிளேல போடுறவங்களே வச்சிருந்தா பும்ரா கூட அடுத்த அந்த மீதி 14 ஓவர்ஸ்ல போடுறதுக்கு ஃபாஸ்ட் பவுலர் பும்ரா தவிர யாரும் இல்ல டீம்ல. ஆனா அதுக்கு நான் ஒரு கவுண்டர் பாயிண்ட் சொல்றேன். போன வருஷம் வந்து ட்ரெண்ட் போல்ட்டும் ஜஸ்பிரீத் பும்ராவும் 2 ஓவர் ஈஸியா டெத் ஓவர்ல போடுறாங்க. அதாவது 17th பும்ரா 18th போல்ட், 19th பும்ரா 20th போல்ட்ங்கிற மாதிரி போடுறாங்கிறப்போ
இவங்க நான் எப்படி யூஸ் பண்ணாங்கன்னா பவுலர்ஸ் நல்லா யூஸ் பண்ணாங்க. போன வருஷம் வந்து அட்டாக் வந்து முதல் ஓவர் நம்ம ஜென்ரலா மும்பைக்கு 10 பால் போட்டு பார்த்திருக்கோம். ஆனா போன வருஷம் அவங்க ஸ்மார்ட்டா என்ன பண்ணாங்க, தீபக் சஹருக்கு ஃபர்ஸ்ட் 1-3-5 ஆரம்பிச்சாங்க. ட்ரெண்ட் போல்ட்டுக்கு வந்து 2-4 ஆரம்பிச்சாங்க. பும்ரா வந்து 5 ஓவர் போடுவான். என்ன கேட்டா எனக்கு அந்த டாக்டிக் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு ரோலஸ் கொடுத்து நம்மளுக்கு தெரியும் பும்ரா வந்து அந்த அந்த குரூசியல் ஓவர், அதாவது 6th ஓவர்ங்கிறது ரொம்ப டஃபான ஓவர், ஒரு 11th ஓவர்ங்கிறது ஒரு டஃபான ஓவர், அண்ட் டெத் ஓவர்ஸ் ஆப்வியஸ்லி வீ நோ எவ்வளவு டஃப்ட்டு. ஸோ அந்த டஃபான ஓவர்ஸ் போடுறதுக்கு வந்து ஒரு தோனி போடுறதுக்கு ஒரு பும்ரா ஒரு மாதிரி ரிலையபிளா நிறைய ரொம்ப எக்கானமி போக மாட்டான், பட் விக்கெட் எடுப்பாங்கிற ரோலுக்கு வந்து போல்ட் அண்ட் ப்ராப்பரா வெறும் பவர் பிளேல இவன் போட்டா இவன் எப்படி ஸ்விங் பண்ண தாண்டா போறாங்கிற மாதிரி ஒரு டீஃபென்ஸ் எடுத்துட்டாங்கிறப்போ சொல்லுங்க சொல்லுங்க. வந்துட்டு போல்ட் ஒரு மேட்ச் சரியா போட பாஷ் ஆ ஒரு மேட்ச் போல்ட் சரியா போடும்போது பாஷ் வந்து டெத்ல போட்டு நல்லா போடுவான். ஸோ உங்களுக்கு டெத் பவுலிங்கும் உங்களுக்கு இருக்கு. இதுதான் ப்ரோ. இப்ப போல்ட் எடுப்பீங்களா பாஷ் எடுப்பீங்களான்னு. இப்ப போல்ட் இவர் சொன்ன மாதிரி போட்டான் லாஸ்ட் ஓவர். ஆனா எனக்கு அவன் வந்து லாஸ்ட் ஓவர் வந்து அவனோட எக்கானமிலாம் எடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா தான் இருக்கும். அவன் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண மாட்டான். மேபி விக்கெட் எடுக்கலாம். இல்ல ப்ரோ, போன வருஷம் அவன் நிறைய யார்க்கர் நிறைய நெயில் பண்ணான். நிறைய பேரும் கேட்டான் சர்ப்ரைஸா வந்தாங்க. சொல்லுறானே கரெக்டா. ஆமா, யார்கர் கொஞ்சம் இப்ப அவன் வெறும் ஆர்டரே T20 தான்றதுனால அவன் அதை கொஞ்சம் மாஸ்டர் பண்ணிட்டானோன்னு. ஆர்ஆர் ஒரு வருஷம் அவன் டெத் ஓவர்ஸ்ல அவன் போட்டு கேவலமா போலிங் போட்டுட்டாங்க. ஆர்ஆர் ஒரு வருஷம் குவாலிஃபை ஆக வேண்டி லாஸ்ட் மினிட்ல ஒரு 2 மேட்ச் தோத்து அவங்க குவாலிஃபை ஆகாம போயிடுவாங்க. அந்த வருஷம் தான் சென்னை கப் அடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ போல்ட் வந்து மும்பை வந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு அவன்கிட்ட சொல்லிட்டாங்க நினைக்கிறேன், தம்பி தயவு செஞ்சு நீ இனிமே கொஞ்சம் யாருக்கு நிறைய போடு, ஏன்னா நீதான் எங்களுக்கு பும்ராவோட சேர்ந்து டெத் ஓவர் போட போற அப்படின்னு சொல்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. நான் அதை கரெக்டா பண்ணான். ஆனா நீங்க சொன்ன விஷயத்துல இருந்து நான் ஒரு வீக்னஸ் என்ன சொல்லுவேன், போல்ட்டோ தீபக் சஹரோ இன்ஜூர் ஆயிட்டாங்கன்னா பேக்கப்புக்கு யார் இருக்கா? தாக்கூர் தான் போடுவான். தாக்கூரும் பாஷும் தான். பாஷ் இல்லங்க யோசிச்சு பாருங்க, நீங்க வந்து தாக்கூரும் பாஷும் பவாஸ்கரை வந்து போட வர்றாங்களாம், எந்த டீம் அவுட் பயப்படுமா? ப்ரோ எல்எஸ்ஜி போன வருஷம் தாக்கூர் தான் பவர் பிளேல போட்டு அவ்வளவு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. அளவுக்கு போயிட்டான். இல்ல அவன் விக்கெட் டேக்கிங் லக்குல விக்கெட் விழுந்துருச்சு. அவன் வந்து அப்படியே ஸ்விங் பண்ற போலர் கிடையாது. அவன் வந்து ஒரு மாதிரி ஒரு ஹெட் அட்டாக் போலர். அவன் என்ன லெங்த் போடுவான் என்ன லைன் போடுவாங்கிறது அவனுக்கே தெரியாது. மேபி அதுதான் அவனோட எக்ஸ்பெக்டரா என்னமோ தெரியல, அது எக்ஸ்பெக்டரா என்ன தெரியல. ஏதோ ஒரு விக்கெட் டேக்கிங் லக் இருக்கு அண்ட் அது அவனோட ஹோம் கிரவுண்ட், அதே நம்ம கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். நல்ல பேட்ஸ்மேன் உங்களுக்கு எண்ட்ல வந்து மேட்ச் முடிச்சு கொடுப்பான். 2019ல எப்படி எங்களுக்கு கப் அடிச்சு கொடுத்தாரு. எதுக்கே அந்த பக்கம் போற எப்ப பார்த்தாலும் புண்படுத்துறதுக்கே வராங்க. என் சட்டையை பாத்தீங்களா என்ன போட்டிருக்கு, சர்வைவ் த ரியாலிட்டி பாத்தீங்களா, நான் எப்படி சர்வை பண்றேன் 2 பேருக்கு நடுவுல. சரி சொல்லுங்க தர்ஷன். சரி நீங்க சொல்லுங்க, தம்ஸ் அப்பா ஃபிங்கர்ஸ் கிராஸ்டா? தம்ஸ் அப்பா ரேட்லயே முடிச்சிட்டாங்க, அதனால தம்ஸ் அப் தான். ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட் தான். ஏன்னா நான் சொன்னேன்ல, ட்ரெண்ட் போல்ட்டோ தீபக் சஹர் யாராவது ஒருத்தர் இன்ஜூர் ஆனா கூட அந்த பவுலிங்ல ஒரு பாதி மீட் எடுத்த மாதிரி. அண்ட் அவங்களுக்கு ஸ்பின்னர்ஸ் இப்பவும் வீக்னஸ் இருக்குது நிறைய. ஸ்பின்னர்ஸ் இருக்கு ப்ரோ. மயாங்க் மார்க்கண்டே மேல எனக்கு டோட்டலா நம்பிக்கை இல்ல. அண்ட் இன்னொன்னு நீங்க கேட்டோட ஞாபகம் வருது. ஆக்சுவலா ஹர்திக் பாண்டியான்ற பவுலர் பெருசா யூஸ் பண்ணல. அது ஒண்ணு தேவைப்படுறது. நான் சொல்றேன், சான்ஸ்னர் எப்படியும் உங்களுக்கு 4 ஓவர் போட்டுருவான். அவனே 4 ஓவர் போட்டுருவான். மீதி வந்து என்ன ஒரு 4 ஓவர் இருக்குமா? ஏன்னா எப்படியும் தீபக் சஹர், ஜஸ்பிரீத் பும்ரா, போல்ட் 12 ஓவர் போட தான் போறாங்க எல்லா மேட்சும். சொல்லுங்க சொல்லுங்க. ஞாபகம் வருது, வில் ஜாக்ஸ் போட்டிருந்தான் ஞாபகம் இருக்குங்களா? பேட்டிங் பண்ணப்போ பவுலிங் போட்டு விக்கெட் எடுத்திருந்தான். அஸ்வினி குமாரும் இருக்கான். அஸ்வினி குமார் அவனும் நல்லா போட்டான். கேகேஆர் கூட நல்லா 4 விக்கெட் 5 விக்கெட் எடுத்தான். நமன்தீன் நம்பர் 7 அவனே ஒரு ஆஸ்பினிங் ஆல்ரவுண்டர் தானே. அவன் இந்தியாவுக்கு இந்த ஏசியா கப்ல போட்டிருந்தான். அந்த இப்போ ஆடினாங்கல்ல இந்தியா ஏசியா கப்ல, அவனும் பவுலிங் போட்டிருந்தான். ஆனா அடிச்சு உடிச்சிட்டாங்க அவன். அது வேற விஷயம். அது என்னங்க பண்ண முடியும்? ஆஸ்பினர்னா எல்லாரும் அடிக்க தான் போவாங்க, அது விட்டே பண்ண முடியாது. ஸோ எனக்கு ஆக்சுவலி ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட் தான். நான் போன வருஷம் அதான் சொன்னேன், இந்த ஸ்குவாடு மெயின் 11 பார்க்க தெரியா இருக்கு, பட் ஆனா அந்த 11 தாண்டி பார்த்தா அதில் பாதாளமா இருக்கு. அதான் எனக்கு இப்பவும் தோணுது. அதனால நான் ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட் தான். எனக்கு இப்பவும் தெரியல இவங்க குவாலிஃபை ஆவாங்களான்ட்டு. போராத குறைக்கு அந்த டீமோட வைஸ் கேப்டன் இருக்கிற சாமுக்கு தட்டிக்கினத்துவம் சாம் தான் அவங்க பேட்டிங் லைன் இப்போ. ஸோ அதுக்கு முன்னாடி வேர்ல்டு கப்ல தெரிஞ்சிடும் என்ன நடக்க போகுதுன்னு. சரி ஓகே. அதுக்கு அடுத்து அப்படியே மும்பைல இருந்து ஒரு ட்ரெயினை பிடிச்சு அகமதாபாத்துக்கு வரோம். ஜிடி எப்படி பண்ணிருக்காங்க?
ஆக்ஷன் சொல்லுங்க தர்ஷன். நீங்க தான் ஜிடி பிக் பண்ணீங்கல்ல இதுல மார்க் ஆக்ஷன் ஆக்ஷன்ல ஜிடி வச்சிருந்தாரு. ஜிடி. ஆமா ஆமா சொல்லுங்க. அவங்களுக்கும் இன்னும் அவங்க பெருசா எதுவும் ஸ்ட்ரென்தனிங் பண்ணணும்னு இல்ல. வெறும் பேக்கப்ஸ் தான் எடுத்து வச்சிருக்காங்க. ஜேசன் ஹோல்டரு, டாம் பேண்டன், லூக் வுட். அவங்க ஜெயிச்ச முக்காவாசி மேட்ச்ல அந்த 3 பேரும் தூக்கிட்டீங்கன்னா அந்த டீம்ல யாருமே ஒண்ணுமே பண்ணல பேட்டிங்ல. இப்ப சொல்லுங்க. ஆக்சுவலி அப்படி பாத்தீங்கன்னா அதான் இப்போ ரூத்தர் ஃபோர்ட் எல்லாம் அனுப்பிச்சிட்டாங்க. டாம் பேண்டன் கொண்டு வந்திருக்காங்க. சோ இப்போ அதிகமா வந்தா பேக்கப் தான். பட் எனக்கு தெரிஞ்சு கிளென் பிலிப்ஸ் ஆடுவான் இப்போ இனிமேல் இந்த ஃபுல் சீசன். ரூத்தர் ஃபோர்ட் பதிலா அவன நம்பர் 4 நம்பர் 5 கார்டு வச்சிருவாங்க. ஹோல்டர் ஆட வைப்பாங்களா? எனக்கு தோணுது வைப்பாங்க. ஏன்னா நான் இப்ப ரீசெண்டா ஜேசன் ஹோல்டர் வெஸ்ட் இண்டீஸ்ல ஆடுறத பாக்குறேன். நல்லா பவர் பிளேல நல்லா ஸ்விங் பண்றான். டெத் ஓவர்ஸ் நல்லா போடுறான். யாருக்கு எல்லாம் போடுறான். 2025 நல்லா இருக்கு. எடுத்துருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி எனக்கு நல்ல பேட்டிங்கும் நல்ல பவர் ஹிட்டிங் இப்போ வச்சிருக்கான். முன்னாடி வந்து ஒரு மாதிரி டைம் பண்ணிங்க ஆடுவான். பட் இப்போ வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி அதான் இந்த இது மாதிரி அவங்க மிடில் ஆர்டர் இன்னும் கொஞ்சம் கொஸ்டினா தான் இருக்கு. ஆனா அதேதான் நானும் சொல்ல வரேன். இப்போ நம்பர் 4 வந்து அவங்களுக்கு போன சீசனும் ரூத்தர் ஃபோர்ட் ஆடுனா ஒரு 2, 3 மேட்ச் ஜேகே வச்சான்னு நினைக்கிறேன். அப்போ அவனையும் விட்டுட்டாங்க ட்ரேட்ல. ஏன் விட்டாங்கன்னு எனக்கு தெரியல. அண்ட் அகைன் வந்து அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா கிளென் பிலிப்ஸ் டீம்ல இருக்கான். பட் அவன் வந்து ஐபிஎல்ல அவன் ஒரு ப்ரூவன் பிளேயரா எனக்கு தெரியல. ஸோ எப்படி செட் ஆகுமா அவங்க டீமுக்குன்னு தெரியல. அடுத்து அவனுக்கு பேக்கப்பா இல்ல அவன் கூட கம்பீட் பண்ற மாதிரி ஒரு பிளேயருக்கு போயிருந்திருக்கலாம். என்ன கேட்டா ஒரு டேவிட் மில்லருக்கு அவங்க திரும்ப போயிருந்திருக்கலாம். இது அகைன் அனில் கும்ப்ளே கூட அந்த இதுல சொன்னான். மியூட்ல இருக்கு. இல்லைன்னா ஒரு நல்ல ஒரு இந்தியன் ஆப்ஷனா ட்ரை பண்ணிருக்கலாம். ஒரு ஒரு இப்ப சிஎஸ்கே எடுத்தாங்களா சர்ஃபராஸ் கான் அந்த மாதிரி ஒருத்தர் எடுத்திருக்கலாம். இல்ல கார்த்திக் சர்மா அந்த மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி போயிருந்திருக்கலாம். ஆனா போகாம ஜேசன் ஹோல்டருக்கு போயிருக்காங்க. ஜேசன் ஹோல்டர் எடுத்தா டீம் காம்பினேஷனே மாறும். இல்ல காம்பினேஷன் அப்படின்னு சொல்றேன். ஜிம்மி சுதர்சன் பட்லர் சாப்பிட்டு விட்டா நம்பர் 4 எப்படி வாஷிங்டன் சுந்தர் இனிமே ஆளதான் போறான். அவங்களே எனக்கு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த டாப் 4 செட்டிங் வச்சுக்கோங்க. இப்ப இப்படி யோசிங்க. நம்பர் 6 வந்து ஜேசன் ஹோல்டர், நம்பர் 7 ராகுல் டெவாட்டியா, நம்பர் 8 ரஷீத் கான். பார்க்க நல்லா இருக்காது. அட்லீஸ்ட் பார்க்க பேப்பர்ல ஆன் பேப்பர் நல்லா இருக்கா? ஸோ அதுக்கப்புறம் யார் யார் ஆடுவாங்க? சாய் கிஷோர் ஆடுவாங்க. ஸோ இப்ப பிரச்சனையா இருக்கிறது அந்த நம்பர் 5. நம்பர் 5ல இது வரைக்கும் ஷாருக் கான் இருந்தாங்க. ஷாருக் கான் பெருசா எதுவும் பண்ணி நான் பார்க்கல. நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க. மைபால் யார் யாரும் ட்ரை பண்ணாங்க. ஸோ அது ஒண்ணுதான் அவங்க பிரச்சனையா இருக்கு. அதுதான் பிரச்சனை. அதுதான் கிளென் பிலிப்ஸ் வந்துருவான் ப்ரோ அந்த இடத்துல. ஓ ஆமா ஜேசன் ஹோல்டர் எடுத்துட்டாங்க. அவனை வந்து ஒரு ஃபாரின் பாஸ்போர்ட்ல தான் யூஸ் பண்ணுவாங்க அவங்க. ரபாடா வர முடியாது. இல்ல 3 பிளேயர்ஸ் ஆல்ரெடி கன் பவுலர்ஸ் வச்சிருக்காங்க. சிராஜ், ரபாடா, பிரசித் கிருஷ்ணா. இது இல்லாம ஃபோர்த் பவுலரா உங்களுக்கு வந்துட்டு ஜேசன் ஹோல்டர் தேவையா? அதாவது ஸ்டார்டிங் லைனப் பேக்கப் இருக்கும். ஏன் நான் சொல்றேன்னா போன வருஷம் நிறைய மேட்ச் வந்து தோத்ததுக்கான காரணமே ரஷீத் கான் அண்ட் சாய் கிஷோரை வந்து நிறைய பேர் அட்டாக் பண்ணாங்க. அவங்க ரொம்ப ரன் எடுத்து போனாங்க. விக்கெட்டும் பெருசா எடுக்கல, ரன்ஸும் நிறைய போனாங்க. ஸோ மேபி அவங்க இப்படி கூட யோசிக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பாஸ் பவுலர் இருந்தா இந்த மிடில் கொஞ்சம் கண்டெயின் பண்றதுக்கு ஒரு பாஸ் பவுலர் இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுதான் மேபி போயிருக்க வாய்ப்பு இருக்கும். ஆக்சுவலி they had இஷாந்த் சர்மா இருந்தாங்க. நீங்க அப்படி பார்க்கும்போது 4 ஃபாஸ்ட் பவுலர் போயிருந்தாங்க. அப்போ இஷாந்த் சர்மாவும் போட்டிருந்தாங்க. I think 2 matches they went with 4 fast bowlers. அப்போ அவனை எடுத்து ராஜஸ்தான் கூட ஆட வச்சு அந்த 14 வயசு பையனை அடிக்க வச்சு அவனை அசிங்கப்படுத்தி அவனுக்கு அதான் அது ரொம்ப அந்த விராட் கோலியோட ஆடிட்டு விராட் கோலி அவனை செமையா பேட்டர் பண்ணுவேன். அதெல்லாம் ஜாலியா இருக்கும். இனிமே அதை கொஞ்சம் மிஸ் பண்ணுவேன். ஜிடி இனிமே இஷாந்த் சர்மா வந்து மிஸ் பண்ணுவேன். நான் ரொம்ப இஷாந்த் சர்மா விராட் கோலி பேட்டர்ஸ் எல்லாம் ஜாலியா இருக்கும். ஸோ தட்ஸ் இட் ஃபார் ஜிடி. ஏதாவது வீக்னஸ் ஏதாவது தெரியுதா? வேற ஏதாவது? வாட் டு யூ திங்க்? ஃபிங்கர்ஸ் கிராஸ்டா தம்ஸ் அப்பா? பவர் ஹிட்டிங் இல்ல ப்ரோ. பவர் ஹிட்டிங் இல்ல. அதனால டாப் ஆர்டர் ஃபயர் ஆனாதான் திரும்ப ஃபிங்கர்ஸ் கிராஸ் தான். வச்சுட்டு பவர் ஹிட்டிங் இல்லன்னு கேக்குறீங்க. என்னங்க வருத்தம்பா. எனக்கு ரொம்ப வருத்தம்பா. சுப்மன் கில்ல வச்சுட்டு நீங்க பவர் ஹிட்டிங் இல்லன்றீங்க. எனக்கு புரியல. எனக்கு ரொம்ப வருத்தமா. அவரு வந்து ஆங்கர் பண்ணுவாரு. ஆங்கரிங் தி இன்னிங்ஸ். அப்ப பக்கத்துல இன்னொரு ஒரு ஆங்கரிங் பண்ணுவாங்க. ஒரு எனர்ஜி ஆங்கர். ஏங்க அது பார்த்தா டாஸ்பெட்ல வேற இருக்காங்க. ஜி போங்க ஜி. எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. சரி ஓகே. நானுமே ஆனா ஃபிங்கர்ஸ் கிராஸ் தான். எனக்கும் தெரியல அந்த டீம் எப்படி பேரா சேருவாங்கன்ட்டு. ஸோ அடுத்த டீமா நாம போறது வந்து கொஞ்சம் கொஞ்சமா ப்ராப்ளமேட்டிக்கான ஏரியாக்குள்ள நுழையிறோம். கரடுமுரடான பாதைகளுக்கு போறோம்.
அடுத்து நாம பார்க்க வேண்டியது வந்து ஹேமந்த் பதானியின் டெல்லி கேபிட்டல்ஸ். சொல்லுங்கப்பா, டெல்லி கேபிட்டல்ஸ் எப்படி பண்ணிருக்காங்க? நான் ஸ்டார்ட் பண்றேன். ஆக்சுவலி மொட்டை fan நல்ல சொல்லுங்க. ஆப்ஷன் தான் உங்களுக்கு. நல்ல ஆப்ஷன் தான். மொட்டை கடைசி அந்த ஃபேசல் மெக்கருக்கு எல்லாம் தூக்கிட்டானுங்க. இந்த தண்டமா இருக்கவங்கலாம் தூக்கிட்டானுங்க. ஃபாஃபுக்கும் வந்துட்டு he didn't register for IPL. இல்லாட்டி ஃபாஃபுக்கு போயிருப்பாங்க கண்டிப்பா திரும்ப. செல்லமா கூப்பிடுவோன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். மெக்டக். ஜோக் ஃபெயிலியர் மெக்டக். செல்ல பேர் ஜோக் ஃபெயிலியர். சரி சொல்லுங்க. அதுக்கு வந்துட்டு இது நல்ல பிக்ஸ் எடுத்திருக்காங்க ஆக்சுவலி. நீங்க பார்த்தோம் நிசங்கா, நுங்கி இங்கிடி, பிருத்வி ஷா எடுத்திருக்காங்க திரும்ப. பிருத்வி ஷா இப்போ ரீசெண்டா நல்லா டொமஸ்டிக்ல நல்லா ஆடிட்டு இருக்காங்க. ஸோ அவனுக்கும் வந்துட்டு இந்த சீசன் சான்ஸ் கிடைக்குமான்னு தெரியாது ஓப்பனிங். பட் பார்ப்போம். யாராச்சும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாட்டி அவனுக்கு சான்ஸ் தருவாங்க தான். அந்த மாதிரி தான் இருக்கும் தவிர டெஃபினெட்லி ஒன் திங் ஹில் ஸ்டார்ட் தி கேம்ஸ்னு. பெண்டக்கெட் தான் மெயினா ஓபன் பண்ணுவாங்கன்னு தோணுது. மேபி பிருத்வி ஷா, கேஎல் ராகுல்கே ஒரு பேக்கப்பா இருக்கலாம். ஸோ சொல்லுங்க, எனக்கு கண்டினியூ பண்ணுங்க. அபிஷேக் போரல் வந்து ஆடுவானான்னு தெரியல இந்த சீசன். ஏன்னா அவங்க டீம் வந்து இப்போ செம பேக்டா இருக்கு. 11 வந்து செம பேக்டா இருக்கு. அந்த ஆக்கிப் தார் வந்து எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. அந்த பவுலிங் காம்பினேஷன் தான் எனக்கு டவுட்டா இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி அவங்கள்ட்ட 3 ஸ்பின்னர் இருக்காங்க. குல்தீப் யாதவ், அக்சர் பட்டேல், விப்ராஜ் 3 ஸ்பின்னர்ஸ். ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ல ஷார்க்கு, நட்டு, முகேஷ் குமார் இருக்காங்க. இது இல்லாம ஆக்கிப் தாரை வந்து அவங்க 4th பேசரா ஒரு ஆல்ரவுண்டர் தான். 4th பேசரா வச்சு அவங்க டீம்ல எங்க ஆட வைப்பாங்க அப்படின்னு எனக்கு டவுட். எனக்கு தெரிஞ்சு அபிஷேக் போரல் ஆட மாட்டான். கேஎல் ராகுல் தான் விக்கெட் கீப் பண்ணுவான். இவன் ஆட மாட்டான் ப்ரோ. முகேஷ் ஆட மாட்டான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நீங்க அவுகிப் தார் எடுத்துட்டாங்கன்னா அதுக்கு தான் அது காரணம். கொஞ்சம் பேட்டிங்கும் டெப்த் இருக்கும். பாட்டம்லயும் கொஞ்சம் நல்லா சுத்துவான். மற்றபடி சூப்பர் பவுலர். ஜம்மு அண்ட் காஷ்மீர்லாம் நான் பார்த்தேன். நான் அந்த ரஞ்சி கேம்ஸ்லாம் சூப்பரா பண்ணியிருந்தான். நல்ல மூவ்மெண்ட் இருக்கு, நல்ல கண்ட்ரோல் இருக்கு. அந்த அந்த கரெக்டா அந்த குட் லெங்த் ஏரியாவையே கன்சிஸ்டன்டா ஹிட் பண்றான். நல்லா ஹிட் பண்றான். அந்த கன்சிஸ்டன்சி வந்து நிறைய பேருக்கு கிடையாது ஆக்சுவலி. நம்ம நினைக்கலாம் வந்து என்ன பெருசா குட் லெங்த் போட்டா எடுங்க ப்ரோ, அப்படிலாம் கிடையாது ப்ரோ. குட் லெங்த்ல நிறைய போட தெரிஞ்சவனாலதான் எல்லா கண்டிஷன்ஸ்லயும் போடுறதுக்கு கொஞ்சம் பிக்ஸாவா இருக்கும். ஏன்னா அந்த கண்ட்ரோல் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதனால நீங்க சொன்ன மாதிரி ஆசிப் தார் வெரி குட் பிக்கு. அந்த ஒரு பிக்குக்காக கூட என்னால உங்களுக்கு டபுள் தம்ஸ் கொடுக்க முடியும். பட் ஆனா நான் எப்படி சொல்றது, என்னால இவங்க எடுத்த டீமுக்கு தம்ஸ் அப் கொடுக்க முடியுது. ஆனா பிளே ஆஃப் போவாங்களான்னு கேட்டாதான் எனக்கு தெரியல. இவங்க எப்படி பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி இருக்கு. நீங்க சொல்லுங்க அதை பத்தி. சீசன் ஆக்சுவலி இவனுக்கு இன்ஜுரி ஆச்சு. அக்சர் பட்டேல் பவுலிங் அவன் பவுலிங் மிஸ் பண்ணாங்க டெல்லி. அந்த செகண்ட் ஹாஃப் ஆஃப் தி சீசன் வந்து அவன் பவுலிங் ரொம்ப மிஸ் பண்ணான். அவன் வந்து மேட்ச் ஆடின மேட்ச் எல்லாமே கூட அவன் பவுலிங் எல்லாம் போடல. அவன் நிறைய விப்ராஜ் நிகம போட வச்சுட்டு அவன் கமுக்கமா இருந்தான். நிறைய மேட்ச் அவன் பவுலிங்கே போடல. அவனுக்கே பவுலிங் கொடுக்கல. அதுதான் இன்ஜுரி ப்ரோ. அதனால அவன் அந்த ஃபிங்கர்ல கட் ஆனதுனால அது ஒரு பாயிண்டா சொன்னீங்க. பட் எனக்கு அது ரொம்ப ஒரு சைக்கிங் ஃபீச்சரா தெரியல இவங்களோட பிரச்சனைகள்ல. பட் ஒரு பிரச்சனை நான் என்ன சொல்லுவேன்னா, கன்ஃபார்மா அவங்களோட பவுலிங் வந்து கிளிக் ஆகாதுன்னு நினைச்ச டீம் தான் கிளிக் ஆயிருக்கு. கிளிக் ஆகும்னு நினைச்ச டீம் தான் அது ஃபெயில் ஆயிருக்கு. எனக்கு அதான் ஒரே ஒரு பிரச்சனை அவங்க டீம்ல. இப்ப நீங்க எடுத்து பாருங்களேன், நிறைய பவுலர்ஸ் வச்சிருக்காங்க. இப்போ ஸ்டார்க் வச்சிருக்காங்க, ஜேமிசன் வச்சிருக்காங்க, சமீரா வச்சிருக்காங்க, லுங்கி கீடி வச்சிருக்காங்க. இந்தியன்ஸ்ல முகேஷ் குமார் வச்சிருக்காங்க, டி நட்ராஜன் வச்சிருக்கான், இப்ப ஆசிப் தார் வேற வச்சிருக்கான். அந்த சொல்லுவாங்கல்ல, வாழை மீன் இருக்கின்றான், நெத்திலி மீன் இருக்கின்றான். இது எல்லாம் கேட்டீங்க. ஆனா நீங்க கேட்ட டாமின் மட்டும் கிடைக்கலங்க. இல்லன்றாங்க அப்படின்ற மாதிரி. அந்த டீம்ல வந்து இவரை பார்த்தா எனக்கு வந்து பலமா இருக்கும். இவர் பவுலிங் ஆடுறதே ரொம்ப கஷ்டம்னு யாரையுமே என்னால சொல்ல முடியல. ஏன்னா மிச்சல் ஸ்டார்க் வந்து டெக்லரா நல்லா பண்ணிட்டான். ஆனா அவன் பவர் பிளே பவுலிங் பார்த்தா கொடூரமா இருக்கு. அவன் பெருசா விக்கெட் எடுத்து நான் பார்க்கல. அண்ட் நட்ராஜன் வந்து அவன் ஆடுவானா ஆட மாட்டான்னு அவனுக்கு தான் தெரியும். ஸோ அவன் ஆடுறப்போ மிஸ் பண்ணா பயங்கரமா போறான். ஏன்னா தலைவன் யாருக்கு தானே மெயினா போடணும். அவன் யாருக்கு ஆப்ரேட் நிறைய மிஸ் பண்ணி நிறைய ஃபுல் டாஸ் போடுறான். ஃபுல் டாஸ் போட்டு அடி வாங்குறான். அண்ட் முகேஷ் குமாரை வந்து எப்படி அவங்க வந்து மெயினா ஒரு பவர் பிளே பவுலர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவன் வந்து பவர் பிளேயரா அவனுக்கு அவ்வளவு ஸ்விங் கிடைக்கல. ஏன்னா அவனுக்கு ரொம்ப பேசும் கிடையாது. அவன் அந்த சின்ன பேஸ் போடுறப்போ அவனுக்கு வர்ற ஸ்விங் வந்து இந்தியா அவங்க அடிச்சிருக்காங்க. ஏதோ ஒரு மேட்ச்ல போடன்னு தொடர்ந்தானே, ஏதோ ஒரு இவன் தான் வைபவ் சூரியன் வச்சுதான் போலப்பா முகேஷ் குமாரை போட்டு தெரிஞ்சுட்டு வேண்டா சனி இருபத்தா நீ 6 மாசமா ஒட்டிக்கிட்டு போட்டு குழந்துட்டாங்க. ஸோ எனக்கு அந்த பவுலிங்னால ஆக்சுவலி இப்ப கூட சொல்றேன், அது ஒரு செம்ம டீம். ஆன் பேப்பர் ஒரு நல்ல டீம் அது. அதனால நான் தம்ஸ் அப் கொடுக்குறேன். ஆனா பிளே ஆஃப் தெரியலப்பா. எனக்கு சொல்ற மாதிரி சொல்லுங்க. டெல்லி எப்படின்னா ஒரு கேம் பேட்டிங் நல்லா ஆடுவாங்க.
அந்த மேட்ச் bowling சொதப்பிடும். bowling நல்லா போடும்போது பேட்டிங் சொதப்பிடும். அந்த கன்சிஸ்டன்சியே இல்ல. எல்லா டிபார்ட்மெண்ட்டும் நல்லா பண்ணுன்னு கேட்டீங்கன்னா தெரியாது. அந்த ஒரு ஒரு காலத்துல அவங்களுக்கு ஒரு செம்ம டீம் இருந்துச்சியா. அந்த தவன், ஷா, ஸ்ரேயஸ் ஐயர், பண்ட், விக்கி பண்டிங் பாண்டிங் டீம், சாய்னிஸ், ஹெட்மயர், அக்ஷர் பட்டேல், அஸ்வின், 3 பாஸ் ஸ்ரேயஸ் ஐயர். வச்சிருந்தாங்க. அதான் அவன் தான் கேப்டனா இருந்தா. அப்போ நல்ல டீமா இருந்துச்சு. ஆக்சுவலி அந்த அந்த வருஷம் மும்பையோட டீம் வந்து ரொம்ப கொடூரமா இருந்ததாலதான் அவங்க அதனாலதான் ஜெயிக்க முடிஞ்சது. இல்லாட்டினா அந்த டீம் டிசர்வ் டு வின் தி டைட்டில். இது வரைக்கும் எந்த சீசன்லயுமே அந்த மாதிரி ஒரு 2 டீம்ஸ் வந்து ஒரே சீசன்ல பயங்கர கொடூரமா தெரிஞ்சது அந்த ஒரு சீசன் தான். வேற எந்த சீசன்ல எனக்கு பெருசா தெரியல. ஏதாவது ஒரு டீம் மட்டும் பயங்கரமா இருக்கிற மாதிரி இருந்துச்சு, அவ்வளவுதான். சோ சொல்லுங்க, நீங்க தம்ஸ் அப் ஃபிங்கர்ஸ் கிராஸ் எப்படி? எனக்கு வந்து என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரிதான் ஆக்ஷன் வைஸ் அவங்க ஆக்ஷன் டீமை பத்தி நம்ம பேச வேணாம். எல்லாருக்குமே அந்த அந்த ஆக்ஷன் டே அன்னைக்கு மெயின் கண்டென்ட்டே அவங்க தலைவர் தான், மட்டும் தான். அவங்க பக்காவா பண்ணிட்டாங்க. அவங்க வந்து எல்லாரையும் மில்லரை பேஸ் பிரைஸ்ல தூக்குனதெல்லாம் நான் ரியலி ஸ்டீல்னு சொல்லுவேன். ஏன்னா அதுக்கப்புறம் அந்த அந்த ரவுண்ட்ல அன்சோல்டா போனவனுங்க எத்தனை பேர் லாஸ்ட் ரவுண்ட்ல வந்துட்டு எவ்வளவு ஃபெச் பண்ணானுங்கன்னு நமக்கு தெரியும். லிவிங்ஸ்டன்லாம் 14 crores போனான்னா, டேவிட் மில்லர் மட்டும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அன்சோல்டா இருந்தான்னா திரும்ப அவனை எடுக்கிறதுக்கு படாத பாடுபட்டிருப்பானுங்க அந்த கடைசி ரவுண்ட்ல. ஸோ வந்து அது வந்து ஒரு ஜீனியஸ் பிக். அப்படிதான் ஜீனியஸ் பிக். எனக்கு தெரிஞ்சு ஆட வைப்பாங்க. ஏன்னா அவங்க மிடில் ஆர்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்படி வச்சாங்கன்னா ஸ்டப்ஸ், மில்லர், அக்ஷர், விப்ராஜ், அசுதோஷ் மறந்துட்டோம். That's it about Delhi. So எனக்கு வந்து நானும் தம்ஸ் அப் சொல்றீங்க, 3 பேர் தம்ஸ் அப் சொல்றீங்க. அந்த டீம் தம்ஸ் அப் சொல்லுதா இல்லையா அதுக்கு தான் தெரியும். ஸோ நம்ம இப்போ டாப் 5 முடிச்சிட்டோம். இப்போ பாட்டம் 5 வருவோம். இதுக்கப்புறம் தான் கண்டென்ட். இனி நான் போற பாதை சிங்கப்பாதை.